ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம கையில் இருக்கிற கைரேகை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஜோசியம் பார்க்குறவங்க கைரேகை ஜோசியம் பார்க்குறதுக்கு இந்த கைரேகையை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த பயோமெட்ரிக் இப்போ வந்து அட்டண்டன்ஸ்லேருந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நிறையா விஷயத்தில் நம்ம இந்த கைரேகையை வந்து யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சா தான் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து தடை அறிவியல், அதாவது ஃபாரன்சிக்கில் வந்து கிரிமினல்ஸை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் ஆகுது. இந்த ஆதார் கார்டு, இதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதுக்கெல்லாமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த பதிவில் வந்து கைரேகை வந்து கைரேகைனா என்ன, அது எப்படிலாம் வந்து உருவாகுது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஏன் அது வித்தியாசப்படுதுன்ற மாதிரி பல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து நிறைய விதத்தில் நம்ம அவங்கள வந்து பிரிக்கலாம். அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட கலர், அவங்களோட ரேஸ், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அவங்கள வந்து தனித்துவம் படுத்தி பிரிக்கலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கைரேகையை பேஸ் பண்ணி பிரிக்கும் போது, ஏன்னா ஒரு மனிதனுக்கும் வந்து கைரேகைன்றது வித்தியாசப்படும். அப்போ அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும் ஒரு மனிதனை பிரித்து பார்க்கறதுக்கு. ஸோ இந்த கைரேகை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன் அது மாதிரி வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கைரேகை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அந்த தோல் இருக்கும். தோலுக்கு அடியில் தான் வந்து ஒரு மெல்லிய கோடு மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் மேடு தட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கைரேகைன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து இதை டெர்மல் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக 3 பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது லூப் பேட்டர்ன், ஆர்ச் பேட்டர்ன், ஹோல் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த லூப்ன்றது வந்து ஒரு சைடில் ஆரம்பித்து திருப்பி பெண்ட் ஆகி அடுத்த சைட்லேயே முடியும். இதை தான் வந்து லூப் பேட்டர்ன் சொல்லுவோம். ஆர்ச் பேட்டர்ன்றது ஒரு சைடில் ஆரம்பித்து கொஞ்சம் மேலே போய் திருப்பி கீழே இறங்கும். இதை வந்து ஆர்ச் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் பேட்டர்ன்றது சுழல் வடிவத்தில் இருக்கும், அதாவது சுழற்சி பேட்டர்னில் இருக்கும். இந்த லூப்பை வந்து 2 விதமாக பிரிக்கலாம், அதாவது இடது வலதுன்னு பிரிக்கலாம். ரைட் சைடில் இருக்கா இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கான்றதை பேஸ் பண்ணி இது வந்து 2 விதமாக பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்ச் பேட்டர்ன்றது பிளைன் ஆர்ச், டென்டட் ஆர்ச்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும். டென்டட்ன்றது மேலே ரொம்ப அதிகமாக போயிட்டு திருப்பி கீழே வரும். நீங்கள் மலையெல்லாம் பார்ப்பீங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஹோல் பேட்டர்ன்றது 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் பிளைன் ஹோல், அதாவது ஜென்ரலாக ஒரு சுழல் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 விதமான சுழல் பேட்டர்ன் இருக்கும். அது ஆக்சிடென்டல் ஹோல்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்போசிட்டில் அந்த சுழற்சி பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதை மாதிரி தான் இந்த பேட்டர்னை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். கிட்டத்தட்ட 65% வந்து மக்கள் வந்து இந்த லூப் பேட்டர்னை பேஸ் பண்ணியிருப்பாங்க. 35% வந்து ஹோல் பேட்டர்னை பேஸ் பண்ணியிருப்பாங்க. 5% வந்து இந்த ஆர்ச் பேட்டர்னை பேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தான். இந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் கோடு வந்து எதில் இந்த ஜீன் இந்த பேட்டர்னோட கோடு எதில் இருக்கோ அந்த ஜீன் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து அந்த பேட்டர்ன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி வந்து இது வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து அதோட அடர்த்தி, அதோட நீளம், அதே மாதிரி அதோட சுழல் பேட்டர்னு, எந்த அளவுக்கு அதோட கேப் இருக்குது, ஓகேவா, கேப் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வேறுபடுத்தி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்மளால் பிரிக்க முடியும். இதுக்கும் ஜீன் தான் காரணமான ஜீன் காரணம் கிடையாது. இது ஒவ்வொரு மனிதனுமே காரணம். அதாவது தன் தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த சிசு 6லேருந்து 7 வாரம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, அந்த கைகள் வளர்கிறதுக்கு முன்னாடி அதை ஓலார் பேட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் தான் அந்த விரல்களே வளர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓலார் பேடுன்னு சொல்லுவோம். ஓலார் பேடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதாவது அந்த இது கிட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த ஓலார் பேடுன்றது தான் இந்த கைரேகையை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அந்த பனிக்கூட நீரில் இருக்கும், அமினியோட்டிக் ஃபீவர்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து ஏற்படுத்துகிற ப்ரெஷர், அந்த ப்ரெஷரால் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது தெரியுமா, அதை தான் வந்து அந்த கைரேகையாக ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 10 வாரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த கைரேகை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்து ஃபுல் கைரேகையோட அந்த குழந்தை கருவிலே வந்து இதாகிடும். இதுக்கு முக்கியமான காரணம், இன்னும் ஸ்பெசிஃபிக்கான ரீசன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை பேஸ் பண்ணி இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதரோட பிளட் ப்ரெஷர், அவங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ், அவங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பேட்டர்ன், குழந்தையோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பேட்டர்ன், அது மாதிரி அந்த அம்யூனிட்டிக் ஃப்ளூயோட அடர்த்தி, அந்த திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த கைரேகை ஃபார்ம் ஆகிறதுல. அதே மாதிரி அது பொசிஷன், குழந்தை எந்த அளவுக்கு அந்த எப்படி அந்த கருப்பையில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்கா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா, சில பேர் ரொம்ப துடிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கைரேகை வந்து ஃபார்ம் ஆகி அந்த கைரேகை மாறுதல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது.
ஜென்ரலாக உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரியணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் லேயர் எடுத்திங்கன்னா 3 விதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஸோ எபிடர்மிஸ், பேசல், டெர்மிஸ் சொல்லுவோம். இதில் இந்த செகண்ட் லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த பேசல் லேயர் தான் முக்கியமானது. ஏன்னா இதுதான் சீக்கிரமாக வளரும். அந்த சீக்கிரமாக வளரும்போது என்ன ஆகும்னா இந்த மேலேயும் கீழே இருக்கிற தேர்ட் லேயர் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது இந்த பேசல் லேயர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மடங்கி 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 வளரும். அதனால தான் நீங்கள் கைரேகையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேவ் பேட்டர்ன்ஸில் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ முக்கியமான காரணம் அது இதுதான் சரியா. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த கைரேகை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுது. ரெண்டாவது வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இரட்டையர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இரட்டையருக்கும் வந்துமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இது வந்து முக்கியமாக மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, மிருகங்களுக்கு இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களில் வந்து மெயினாக ஜிம்பான்சி, கொரிலா, அதுமாதிரி கோலார் கரடிகள், ஸோ இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இருக்கும். மனிதர்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சில ஜெனட்டிக் ப்ராப்ளத்தால் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்யூனிட்டியில் மட்டும்தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இருக்குது. காரணம் சில ஜெனட்டிக் நோயால், ஹெரிடிட்ரி நோயால் வந்து அந்த கைரேகை இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. இந்த கைரேகை இருக்கிறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த கிரிப்னஸ், நம்ம எந்த ஒரு பொருளை பிடிச்சி எழுதுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, பிடிமானத்துக்கு எல்லாமே அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கைரேகையை பார்த்தீங்கன்னா நம்மள அந்த கோடுகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி 3D பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கிரிப்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறஸ் இந்த கைரேகை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, அந்த கண்டிஷன் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டோகிளைஃபியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஜெனட்டிக் காரணத்தினால இந்த மாதிரி வந்து வருது. இதை பற்றி படிக்கிறது, அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டைலோஸ்கோபி. கிட்டத்தட்ட 1888 வந்து சார் ஃப்ரான்சிஸ் கேல்டான் என்றவர் தான் வந்து இந்த கைரேகையோட பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அவர் தான் வந்து இது பண்ணார். ஸோ இதுதான் இந்த கைரேகையோட முக்கிய விதமாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஆதாருக்கு, நம்ம பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, 3 பேராமீட்டர்ஸ் எடுப்பாங்க. ஒன்று வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்புறம் ஐரிஸை ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டராக, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டராக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணும்போது அது எப்படி ஸ்கேன் பண்ணுது, அது எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப் சொன்னேன்ல, எவ்வளோ கேப்பில் வந்து சேர்ந்துருக்கு, பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ அங்கே ஒரு இடத்துலையும் சேர்ந்த இடத்துலையும் பிரிஞ்ச இடத்துலையும் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்ல மினிட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிட் ஆஃப் பாயிண்ட்டை வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணும், எவ்வளோ மினிட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த கையில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 10 விரலுமே வந்து டிஃப்ரெண்ட் மினிட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த மினிட் ஆஃப் பாயிண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அதோட அல்காரிதம் சென்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். திருப்பி நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்ச அதோட அல்காரிதம் கூட கிராஸ் மேட்ச் பண்ணி மேட்ச் ஆகலையான்றது இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக்ல வந்து பார்ப்பாங்க. இதை மாதிரி தான் வந்து கிரிமினல்ஸை கன்விக்ட் பண்ணுறதுல அவங்க வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மினிட் ஆஃப் பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கைரேகை வந்து நம்ம சீக்கிரமாக அழிக்க முடியுமா, அழிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரேகை அழியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக தோல் வளர்றதுல, தோல்லாம் உரியுதுல, அதனால நம்ம கைரேகையும் மாறுமான்றதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கின் அவுட்டரில் இது வந்து பேசல் லேயர், செகண்ட் லேயரில் தான் இருக்குது, அப்பர் லேயரில் இல்லை. அப்படின் போது தோல் தான் உரிமை தவிர உள்ளால இருக்கிற அந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பெருசாகும். சப்போஸ் உங்களுக்கு லூப் பேட்டர்ன் இருக்குது, இல்லை ஹார்ச் பேட்டர்ன் இருக்குது, இல்லை ஹோல் பேட்டர்ன் இருக்குன்னா அந்த பேட்டர்ன் வந்து சைஸ் வந்து பெருசாகுமே தவிர மற்றபடி அதோட இது வந்து மாறவே மாறாது. ஏன்னா அது கருவிலே ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். அதே மாதிரி அது வந்து நம்மளுக்கு அடிப்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணாலோ கூட மேலே தான் படுமே தவிர செகண்ட் லேயருக்கு வரும்போது எந்த ஒரு பாதிப்பு, அந்த கைரேகைக்கு பாதிப்பு ஏற்படாது. சப்போஸ் உங்களுக்கு பேர்ன் இன்ஜுரி ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, அதை தாண்டிலாம் போயிடுச்சுன்ற பட்சத்தில் அப்போ கூட வந்து அவங்களால வந்து அதை ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் இந்த கைரேகை வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்மளால அழிக்க, அதனால தான் வந்து ஈவன் நம்ம டெத் ஆன பிறகு கூட, அதாவது இறந்த பிறகு கூட கைரேகை வச்சு யாரோட பாடி என்ன மாதிரி அவங்க இது பண்ணப்பட்டாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அழுகும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்லாம் போகும். அதனால ஈஸியாக வந்து இந்த கைரேகையை வந்து நம்ம எடுக்கலாம். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து யார் ஆண் யார் பெண்ணுன்றதையும் கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக பெண்களோட கைரேகை வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக்கில் வந்து ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி இதில் உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன இதுன்ட்டு. அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் மட்டும்தான் இருக்குமான்னு கிடையாது. நம்ம ஃபிங்கர் பேடில் இருக்கும், அதேமாதிரி உள்ளங்கையில் இருக்கும், காலில் வந்து கால் விரல்களில் இருக்கும், உள்ளங்காலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உடம்புல இருக்கும் இந்த கைரேகை.
ஸோ ஹோப் இந்த கைரேகையை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.